ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க சூர்யா. நம்ம கோயம்புத்தூர்ல ஹோம்லியா ஒரு மெஸ்ஸு, அதை நடத்துறது ஒரு அழகான ஃபேமிலி. அப்பா, அம்மா, தம்பி, அண்ணன், இவங்க 4 பேரும் சேர்த்து நடத்துற இந்த கடைக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குன்னே சொல்லலாம். வெற்றிவேல் உணவகம். தன்னோட அம்மா நல்லா சமைக்கிறத பார்த்த ஃபேமிலி, ஏமா நீங்களும் நல்லா தான் சமைக்கிறீங்க, நீங்களே ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சா என்னன்னு சொன்னதுனால தன்னோட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த கடையை புதுசாக தொடங்கியிருக்காங்க வெற்றிவேல் உணவகம். இந்த கடையில் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் மோனிஷ். நான் நேரு வித்யாலயா ஸ்கூலில் படிக்கிறேன், 6th ஸ்டாண்டர்ட். நான் ஹோம்ஒர்க் முடிச்சதுன்னா அம்மாக்குள்ளே வேலை பண்ணுறேன். என்ன கடை ஸ்பெஷல்னால் கடப்பா தோசை, மசால் தோசை, காலிஃப்ளவர் தோசை, ஓப்பன் தோசை, நவக்கீரை பொடி தோசை, மாசா தோசை, பூண்டு பொடி சேவை, பொடி தோசை, நவக்கீரை பொடி தோசை எல்லாம் ஸ்பெஷல். ஆம்லேட், ஆஃபாயில், கலக்கி. உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் என்ன சொல்லுங்க? மாசா தோசை. மாசா தோசைனா சேவை, சட்னி, பொடி எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்கும். உங்கள் அம்மா அப்பா இந்த ஹோட்டல் நடத்துறவங்களுக்கு எப்படி ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க? நான் சும்மா தண்ணி எடுத்து கொடுக்கறது, இது மாதிரி இது பண்ணுவோம். ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து கொடுக்கறது, அது மாதிரி பண்ணுவோம். வெற்றிவேல் உணவகத்துலேருந்து பேசுகிறோம். இந்த கடை ரீசெண்டாக ஒரு 1.5 மாதம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே தான் எல்லாமே ஃபுட்டு இருக்கும். அஜினமோட்டோ, சோடா ஃபில்டர் எதுவுமே போட மாட்டோம். நம்ம கடை கடப்பா தோசை ஃபேமஸ்ஸு, புரோட்டா ஃபேமஸ்ஸு, ஆப்பம் இதெல்லாமே நல்லா இருக்கும். நாங்கள் ஃபேமிலியோடு ரன் பண்ணிகிட்ருக்கிறோம். நம்ம ஹோம்லி ஃபுட்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லாத்துக்கும் எந்த ஒரு தொந்தரவும் எதுவும் இருக்காது. நல்லா சாப்பிட்டு எல்லாருமே நல்லா திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கடைக்கு வராங்க மெயினாக அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறாங்க, நல்லா ஃபுட்டு நல்லா இருக்குங்க, இதையே நல்லா மெயின்டைன்ஸ் பண்ணுங்க, நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி கோல்டு பிஸ்னஸ் இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே பொன்னையில் ஒரு டிஃபன் கடை வச்சுருந்தோம். அங்கே 10 years ரன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பெரிய லெவலில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே மாற்றி இங்கே வச்சுருக்கோம். நான் சொந்த ஊர் இதே தான், கோயம்புத்தூர். இங்கே மக்கள் வெரைட்டிஸ் நிறைய விரும்புகிறாங்க. நாங்களும் வெரைட்டிஸ் தோசை இதெல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம். மாங்காய் தோசை, பீட்ரூட் தோசை, பிசி தோசை. பிசி தோசைனா கேரட் பீட்ரூட்டும் போட்டோம்னா பிசி தோசைன்னு வச்சுக்கலாம். மாங்காய் தோசை இருக்குது, கடப்பா தோசை இருக்குது, ஓப்பன் தோசை இருக்குது, பூண்டு பொடி தோசை இருக்குது, வேப்பம்பூ தோசை இருக்குது, சுண்டக்காய் பொடி தோசை இருக்குது. இந்த நிறைய வெரைட்டிஸ் நாங்கள் கொடுக்குறோம். மாசா தோசை, கடப்பா தோசை எங்களுக்கு நல்லா ஃபேமஸ். அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. என் பசங்க எனக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். சின்னவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வருவான், கொஞ்சம் ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவன் ஃப்ரீயாக இருந்தானே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். பெரியவன் காலேஜ் முடிச்சுட்டாமே, செகண்ட் டிகிரி போட்டிருக்காங்க. அவன் வீட்டில் இருந்து படிச்சுட்டு அவன் பண்ணிட்டு இருக்கான். ഞാൻ രാധിക തുടിയിലൂർ പകുതിയിൽ നിന്ന് വരേൻ. ഞാൻ ഒരു ചാനൽ ബനാന അൺലിമിറ്റഡ് ആ ചാനൽ பார்த்துட்டு தான் நானே வந்தேன். இன்றைக்கி சாரை கூட்டிகிட்டு நல்லா இருந்தது. சாம்பாராகட்டும், குருமையாகட்டும், நம்மளோட தக்காளி கோயம்புத்தூர் தக்காளி அந்த குழம்பு நல்லா இருந்தது. அப்புறம் சாம்பார் நல்லா இருந்தது, சட்னி நல்லா இருந்தது, எல்லாம் குருமா வேறு நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. நான் பன்னீர் சேமி, பன்னீர் இது சாப்பிட்டேன். சார் இட்லி, தோசை எல்லாம் நல்லா இருந்தது. நார்மல் ஃபுட்டு, நம்ம வீட்டில் செய்யற மாதிரியே இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அது நம்ம வீட்டில் எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்கிறாங்களோ அந்த மாதிரி நல்லா செய்கிறாங்க. ஃபேமிலியாக இருந்து சாப்பிட்டு உட்கார்க்கு நல்ல இது இருக்குது. வெளியில் நின்று சாப்பிட்ற மாதிரியெல்லாம் கிடையாது. எல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. ஆமாம், நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது.
ஆக்சுவலி எங்கள் அம்மாவோட ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கடை வைக்கணும் தான். அப்புறம் நாங்கள் சொன்னோம், நீங்கள் வீட்லேயே நல்லா சமைக்கிறீங்க, நீங்கள் வந்து ஹோட்டல் கடை வச்சா இன்னும் சூப்பராக நம்மளுக்கு நல்லா பீக் ஆகும், நம்மளுக்கு உங்களோட தனி டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். அதனால் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கிட்ட சொன்னாங்க, நம்ம கடை வைக்கலாம், நல்லா பிக்கப் பண்ணலாம், நம்ம சின்னதாக ஒரு மெஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதை ஆரம்பித்து நல்ல ரஷ்ஷாக வரங்கான்ட்டு இடம் பார்த்தாம இருந்துச்சு. அதனால் இப்போ வந்து நாங்கள் 10 இயர்ஸ் அங்கே நடத்திட்டு இருந்தோம் அதே மெஸ்ஸில். இப்போ வந்து நாங்கள் வந்து ஹோட்டல் கடை கொஞ்சம் பெருசாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹோட்டல் வந்து வித் டைனிங்கோட வச்சுருக்கோம். நாங்கள் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு எங்கள் அம்மாவோட கைப்பற்றுவோம். ஆர்டர் பேஸில் வந்து நாங்கள் அன்னதானத்துக்கெல்லாம் டெய்லியுமே வெரைட்டி ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு இந்த கோல்டு ஜுவல்லரிஸ்க்கு, அதுக்கப்புறம் கார்பரேட் ஆஃபீஸ் கம்பெனிஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் சுண்டல் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் அன்னதானத்திற்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த அமாவாசை அன்னைக்கு, அப்புறம் வாரம் சனிக்கிழமை இதுக்கு எல்லாமே சாப்பாடு ரைஸ் வெரைட்டி ரைஸ்லாம் பேக்கிங் போயிட்டுருக்கு. ஆர்டர் பேஸ்ட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9842999931. இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9843999931. நீங்களே இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், உங்கள் தம்பி வந்து இந்த சின்ன வயசுல இவ்வளோ பொறுப்பாக இருந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாருல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வயசு எந்த குழந்தையா இருந்தாலுமே இந்த வயசில் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அத்தனை இது வரமாட்டாங்க, விளையாடுற வயசு இது எல்லாமே. ஆனால் தம்பிக்கு வந்து பொறுப்பாக இருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து அம்மா அப்பா வந்து நல்லா இன்னும் அம்மா அப்பா வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்க போய் இப்படி கஷ்டப்படுறாங்க இத்தனை வயசுலேயும், நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தம்பியும் நாங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? உங்கள் காலேஜ் சரௌண்டிங்கில் எப்படி என்ன சொல்லுவாங்க? உங்கள் காலேஜ்காரங்க சரௌண்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம்? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் இப்போ வந்து பேரண்ட்ஸுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களோட ட்ரீம்னா என்ன? உங்கள் அம்மா அப்பா இன்னும்? என்னோட ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து ஹோட்டல் கடை தான் நான் வைக்கணும்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் கம்பெனிஸும் எனக்கு வந்துச்சு. நான் அது வந்து இன்னும் போகாமல் இருக்கேன். நிறைய 2-3 கம்பெனியில் நான் செலக்ட் ஆனேன். இருந்தாலும் அது போகாமல் ஃபஸ்ட்டு ஹோட்டலெல்லாம் பிக்கப் பண்ணி கொடுக்கலாம். இதுவே நம்மளுக்கு நல்லா பிக்கப் ஆச்சுன்னா நம்ம வந்து இன்னொரு பிரான்ச் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் சைட் பை சைடாக. அதனால் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. செய்யறவங்களை எப்பவுமே நம்ம பொதுமக்கள் ஹெல்ப் பண்ணோம். அது ஒரு நல்ல இதாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நம்மளுக்கும் அந்த இடத்துல என்ன டேஸ்ட்டாக இருக்குதுன்னு, குவாலிட்டி என்ன இருக்குதுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தராக சொல்லும் போது எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. கோயில் போயிட்டு வந்தால் நல்லா பார்த்தோம், நல்லா இருக்குது, டிஃபனெல்லாம் நல்லா இருக்குது, சாப்பிட்டோம், நல்லா இருக்குது. இங்கே கணபதியிலேருந்து இருக்கிறோம் பாரதி நகரில். நல்ல டிஃபனெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா கவனிக்கிறேன். சர்வேலாம் நல்லா குழந்தைகளும் நல்லா பார்க்குறாங்க, நல்லா சர்வே பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. குடும்பமாக இந்த நடத்துகிறாங்க, எல்லாமே என்ன வேணும் கேட்டுட்டு தான் செய்கிறாங்க. அதெல்லாம் டிஃபனெல்லாம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே இட்லி நல்லா இருக்குது, சாம்பார் குருமா எல்லாம் நல்லா இருக்குது. இது ஆனியன் இது மசாலா தோசை சாப்பிட்டா நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, மிஸ்ஸஸ்ஸு நான் வேண்டிப்பட்ட டிரைவர் ஒருத்தருக்கு எல்லாம் சாப்பிட்டோம், திருப்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இந்த ராம்நகர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது, அகாடமி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி கம்பெனிஸ் இங்கே சுற்றி அரௌண்ட் ஹெச்ஆர்ஹெச் கம்பெனி இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இந்த சைடு இருக்குது, இந்த ஏரியாவில் ப்ரூக்ஃபீல்ட் சைடு. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பிஜியில் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அம்மாவோட கைப்பக்குவம் வந்து டேஸ்ட்டு விட்டு போய் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் சண்டே மட்டும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அந்த அவங்க அம்மா கையில் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ வெரைட்டி ரைஸ்லேருந்து நைட் டின்னர் மட்டுமே அம்மா கைப்பக்கத்துலேயே நம்ம சாப்பிட்லாம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து சாப்பிடலாம். கோயம்புத்தூர்னாவே சேவை தான் ஃபேமஸ்ஸு. இங்கே நீங்கள் முட்டை சேவை சாப்பிட்லாம், காளான் சேவை, பன்னீர் சேவை எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். பட்டர் ஆனியன் சேவை நல்லா இருக்கும், அது நல்லா அது நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் தோசைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வெரைட்டிஸ் பக்கத்தில் இருக்கு எங்களுக்கு. தோசைகள் ராகி தோசை, கம்பு தோசை, நவதானிய தோசை எங்ககிட்ட இருக்குது. நவக்கீரை பொடி தோசையும் இருக்குது எங்ககிட்ட. நவக்கீரை 9 வகையான கீரைகள் வந்து நாங்கள் இட்லி பொடி மாதிரி வச்சுருக்கிறோம். அதை வந்து நாங்கள் நவக்கீரை மாதிரி நாங்கள் செஞ்சோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் MS சூர்யா.